தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். தியானத்துக்கு என்று தியான வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 ஆகிய 4 வசனங்களை வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய ஆளுகைக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்முடைய பிரசன்னத்துக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை நடத்தி செல்லுவீராக. இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தையை கவனிக்க, நம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே தியானிக்க கிருபை தருவீராக. இது எங்களோடு இடைப்படுவீராக, பேசுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நீர் கண்டித்து உணர்த்துகிறவர். உமக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம் ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்கு இடம் கொடுக்குறோம் இந்த இடத்துல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முழு பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம் தியானத்திலிருந்து வாசித்த இந்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. ஹல்லேலூயா. ஒருவன் குறைவுள்ளவனாக இருந்தால், அந்த இடத்துல ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலவேளை நம்ம எப்படி சிந்திக்கிறோம் என்றால், ஒருவன் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 4வது வசனத்தை சொல்லுது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் அப்படின்னு 4வது வசனம் சொல்லுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா நம்ம ஒன்றிலும் குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆமென் எதுலையாவது குறைவுள்ளவர்களாக இருப்போம்னு சொன்னால் நம்ம தேவனிடத்தில் போய் என்ன பண்ணணும், அதை கேட்கணும் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் நமக்கு தெரியும் நம்ம எதுலலாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், நம்ம எதுலலாம் பின்தங்கி இருக்கிறோம், நம்ம எதுலலாம் இன்னும் நிறைவு நோக்கி போகணும், இன்னும் நிறைவு அடையணும் என்று நமக்கே நல்லா தெரியும். தெரியும் தானே? ஹல்லேலூயா. அப்போ எதுலையாவது நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் என்ன பண்ண வேண்டும், ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த குறைவை நிறைவாக்குங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்லுது, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்துல போய் என்ன பண்ணணுமா, சத்தமாக சொல்லுங்க, கேட்க கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாவருக்கும் பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆமென். அவரிடத்துல எந்த விதமான பட்சபாதமும் இருக்காது. நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் தம்முடைய மலையை என்ன பண்ணுறாராம், வர்ஷிக்க பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் சூரியனை என்ன பண்ணுறாரு, உதிக்க செய்து அதனுடைய வெளிச்சத்தை தருகிறார். எல்லாருக்கும் காற்றை கொடுத்து சுவாசிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்துல என்ன இல்லை, ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எந்த ஒரு வேற்றுமை நிலம் இல்லை, மாறுதல் இல்லை என்றதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் ஹல்லேலூயா சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால், ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்ம கர்த்தரிடத்துல தான் கேட்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம கேட்க வேண்டியது யார் இடத்துல, கர்த்தரிடத்துல. ஏனால் அவர் கேட்கிற யாவருக்கும் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் என்ன பண்ணுகிறது இல்லையா, புறம்பே தள்ளுகிறது இல்லை. ஆமென். கானானிய ஸ்திரீ கிரேக்க ஸ்திரீ கேட்குறா, ஆண்டவரே எங்களுக்கு இறங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, இல்லைப்பா நான் யூதர்களுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொல்லும்பொழுது அவள் தொடர்ந்து கர்த்தரிடத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம். ஆமென். சந்தேகப்படாமல் கேட்கிறவன். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இவர் கேட்டா தருவாரா தரமாட்டாரா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு போய் கேட்டோன்னு சொன்னால், ஆமென் ஹல்லேலூயா வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைக்கவே கூடாதான்.
சந்தேகம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால், டவுட் இருக்குன்னு சொன்னால், கர்த்தர் செய்வாரா, கர்த்தர் இதை மாற்றுவாரா, கர்த்தர் இதை கொடுப்பாரா, கர்த்தர் இதுலேருந்து நம்மளை தப்பு வைப்பாரான்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால், தயவு செஞ்சு கேட்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ எப்படி இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில்? என்ன இருக்கணும்? சத்தமாக தான் சொல்லுங்கள். சந்தேகத்துக்கு ஆப்போசிட் என்ன? விசுவாசம், நம்பிக்கை இருக்கணும். அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் யாவருக்கும் எப்படி கொடுக்கிறவர்? சம்பூர்ணமாக கொடுக்கிறவர், அள்ளி கொடுக்கிறவர், அதிகமாக கொடுக்கிறவர், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர். அப்போ நம்ம அவரிடத்துல போய் கேட்கும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் பரிபூர்ணமாய் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு 6வது வசனத்தில் ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப கொஞ்சம் கூட என்ன இருக்கக்கூடாதான்? சந்தேகமே இருக்கக்கூடாதான். மாறுமா, கிடைக்குமா, நடந்துருமா, உண்டாகுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்படின்னு சொல்லி சின்ன சந்தேகம், எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் என்ன பண்ணணும்? விசுவாசத்தோட கேட்கணும். ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கட்டளை இடுகிறார், சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் சந்தேகப்படுகிறவன் எப்படி இருக்கிறானா? காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். எத்தனை பேர் கடற்கரைக்கு போயிருக்கீங்க? அலையை பார்த்துருக்கீங்களா? அலை எதனால வருது, ஏன் வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? காற்று என்ன பண்ணுது? அந்த தண்ணியை என்ன பண்ணிட்டு வருது? அப்படியே தள்ளிட்டே வருது. அப்போ அது என்ன பண்ணுது? கண்டினியூஸாக எங்கேயாவது அலைகள் ஓய்ந்திருக்கிறத பார்த்துருக்கீங்களா? காற்று இல்லைன்னா அது என்ன போகும்? அமைதியாக இருக்கும். ஆனால் மேக்சிமம் கடல் அலைகள் என்ன பண்ணிகிட்டே இருக்கு? ஆமென், இரவு பகல் பாராமல் அது என்ன பண்ணிகிட்டு இருக்கு? அடிச்சுட்டே இருக்குது. காற்று அதிகமாக இருக்கும்பொழுது அது ஜாஸ்தியாக வருது. இல்லைனாலும் அது சிறிய அலையாது என்ன பண்ணிகிட்டே இருக்குது? ஏன்னால் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு, அந்த அலை இப்படி அலசரிப்படணும்னு அதுக்கு அவசியமே இருந்திருக்காதான். காற்று இல்லைன்னு சொன்னால் அது ஸ்டில்லாக அமைதியாக அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் காற்றில் அகப்படும் பொழுது, காற்றில் அடிபட்டு அது என்ன பண்ணுது? அலைகிறது. இதுக்கும் அதுக்கும் போய் என்ன பண்ணுது? போயிட்டு திருப்பி அலைக்கழிச்சிட்டே இருக்குது. சந்தேகப்படுறவங்க அப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுது. ஒரு அலை என்ன பண்ணுது? மற்றொரு அலையை என்ன பண்ணுது? திரும்பி வந்துட்டு இருக்கதையும் பின்னாடி தள்ளிட்டு போகும், அப்புறம் புஷ் பண்ணும். அப்படியே அது மாறி மாறி வந்துட்டு அலைக்கழிச்சு கொண்டே இருக்கும். சந்தேகப்படுகிறோடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அல்ல, நம்முடைய வாழ்க்கை கடல் அலையை போல் அலக்களிக்கப்படுறோமா? ரொம்ப அலசடிப்படுறோமா? நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகம் இருக்குது. கர்த்தர் மேலே என்ன இல்லை? முழு விசுவாசம் இல்லை. கர்த்தர் மேலே முழு நம்பிக்கை இல்லை. ஆகவே தான் பல விஷயங்களை கை வச்சுட்டு, பல விஷயங்களை ஈடுபட்டுட்டு, அதனால் மாட்டிக்கொண்டு, அதனால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆமென், எவ்வளவாகிலும் சந்தேகம் இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் என்னுடைய தேவன், அவர் என்னை மரண பரியந்தம் நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். ஆமென். பாதியில் விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிற வரைக்கும் விட்டு விலகிறவர் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அனுபவத்தில் நாம் ருசித்து பார்த்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்ம இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆமென் நிறைவை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்டவங்க அந்த வசனம் 8வது வசனம் சொல்லுது. ஆமென், இருமனம் உள்ளவர்கள் சொல்லுது. என்னது? வேணும்னு நினைக்குது, ஆனா எங்க வரப்போகுது அப்படின்னு நினைக்குது. நடக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா இது நடக்காதாட்டுக்கு அப்படின்னு நினைக்குது. மனம் எப்படி இருக்குது? ரெண்டையும் யோசிக்குது, ரெண்டையும் நினைச்சு பயப்படுது. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறானா? நிலையற்றவனா இருக்கிறான். ஆமென். அலசடிப்படுகிறவங்கள சொல்ல அலையை குறித்து சொன்னிச்சு. நானல்ல பார்க்குறோம். அது என்ன பண்ணுது? எங்கிட்ட அடிக்குதோ அங்கிட்டு வளையும். என்ன பண்ணாது? ஸ்டில்லாக நிற்காது, உறுதியாக நிற்காது.
ஆனால் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்கள் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல உறுதியாயிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது? வாக்குத்தத்தத்தின் மேலே உறுதியாக இருக்கிறதா? கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேலே உறுதியாக இருக்கிறதா? அதை நம்ப முடிகிறதா? இல்லை. ஹல்லேலூயா. அவிசுவாசங்கள், சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புதா? நடக்குமா? ஆமென், நிறைவேறுமா என்று சொல்லி யோசிக்கிறோமா? அப்படி இருக்கிறோன்னு சொன்னால் இரு மனம் உள்ளவர்கள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், சந்தேகப்படுகிறவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா நம்முடைய ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்பது தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென் சொல்லமா? ஆமென். குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் என்று சிந்திக்கிறோம் இந்த கால வேளையில். ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். 17வது வசனம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதுவாக இருந்தாலும் அது கர்த்தரிடத்திலிருந்து தான் வரணும், கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளும், எல்லா, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும், ஆமென், ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரிடத்தில் தான் வருது. ஆகவே தான் நம்ம என்ன பண்ணணும்? குறைவுள்ளவன் எங்கே போய் கேட்கணும்? யார்கிட்ட போய் கேட்கணும்? ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஞானத்தில் குறைவா? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேற எதுலெல்லாம் குறைவோ நம் கர்த்தரிடத்தில் போய் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் மாறி மாறி வாசித்த வேத பகுதியில், ஆமென், ஹல்லேலூயா, அன்னாள் ஒரு சங்கீதத்தை பாடுறாங்க. அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆமென், அவங்க பாடின சங்கீதத்தை தான் நம்ம வாசித்தோம். ஹல்லேலூயா, முதல் 10 வசனத்தில் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவருடைய குறைவுகளை எப்படி நிறைவாக்கினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த கால வேளையில். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்பதை இந்த கால வேளையில் நாம் அதிகமாக இன்னும் நம்ம அந்த வசனங்கள் மூலமாக சிந்திக்க போகிறோம். ஆமென். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்கானா என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். பேர் என்ன? நல்லா சொல்லுங்க. எல்கானான்ற ஒரு மனுஷன் இருக்கான். 2ஆம் வசனம் சொல்லுது, அவனுக்கு 2 மனைவிகள். எத்தனை மனைவிகள்? 2 மனைவிகள் இருக்கிறாங்க. இது நம்ம தியானிக்கிற இந்த காலகட்டம் நம்ம இருக்கிறதுலேருந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஆமாம். அப்போ இதெல்லாம் சகஜம், அப்போ இதெல்லாம் சாதாரணம், அப்போ இதெல்லாம் என்ன கிடையாது. ஒரு பெரிய இன்றைக்கெலாம் அப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க? கைது பண்ணிடுவாங்க. அப்படி இருக்க முடியாது, அப்படியா லீகலாக அப்படி வைத்திருக்க முடியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் என்ன கிடையாது, சட்டங்கள் கிடையாது. அப்போ முற்பிதாக்களுக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் பல மனைவிகள் இருக்கிறாங்க. ஓகே, இந்த எல்கானாவுக்கு எத்தனை மனைவியா? 2 மனைவி. அதில் லிஸ்ட்டில் முதல்ல யார் பேர் வருது? ஒருத்தி பேர் அன்னாள், மற்றொரு பேர் பெனினாள். ஹல்லேலூயா. அப்போ பின்னாடி கூட நம்ம வாசிக்க முடியும், எல்கானா அன்னாளை மிகவும் நேசித்தான் என்று. ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப நேசித்து பிரியமாக திருமணம் செய்திருக்கிறார் அன்னாளை. அவரை தான் முதல்ல திருமணம் செய்திருக்கலாம், முதல்ல பேர் வர்றதுனால. அங்கே பெருசாக டீட்டெயில் இதில் அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றொரு பேர் பெனினாள். ஆனால் அதே வசனத்தில் ஆமென் பிற்பகுதி அந்த லிஸ்ட்டை மாற்றி சொல்லுது, ரிவர்ஸ் பண்ணி, பெனினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. ஆமென். பெனினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள். ப்ளூரலில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர், மோர் தென் 2, மோர் தென் 1 தானே ப்ளூரல்னு சொல்லும் பொழுது. 1க்கு மேற்பட்ட பிள்ளைகள் யாருக்கு இருக்கிறாங்க? பெனினாளுக்கு இருக்கிறாங்க. ஆனால் ஹல்லேலூயா, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் முதல்ல லிஸ்ட்டில் வந்த பேர் அன்னாள் தான். ஆனால் அந்த லிஸ்ட்டு அடுத்த கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுது? அதே வசனத்தில் பார்க்குறோம், ரிவர்ஸாக மாறிடுச்சு. ஆமென். ஒரு பெரிய குறை அண்ணனுடைய வாழ்க்கையில் உண்டாகிறதை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய குறை அந்த இடத்துல அவளுக்கு காணப்படுகிறதை பார்க்குறோம். ஹல்லேலூயா. 3வது வசனத்தில் எல்கானா என்ன பண்ணுவான்? ஆமென். சீலோவிலே கர்த்தரை பணிந்து கொள்ள அவருக்கு பலியிட வருஷந்தோறும் ஊர்லேருந்து போய் வருவானாம். எவ்வளோ நல்ல மனுஷன் இல்லை? அல்லேலூயா சொல்லிடலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுக்கான காரணத்தை யோசிக்கும் பொழுது கொஞ்சம்
வேடிக்கையாக தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு தோணுன காரணத்தை சொல்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன் அவன் வருஷந்தோறும் போனான்னு சொல்லி பின்னாடி சொல்கிறேன், இப்போ அதில் போக வேணாம். அப்போ அந்த இடத்துல வருஷந்தோறும் என்ன பண்ணுறான், ஆலயத்துக்கு போய் கர்த்தரை பலி செலுத்தி அவன் அங்கே என்ன பண்ணுவான், அவங்களை ஆண்டவரை தொழுது கொண்டு வருகிறதே நம்ம பார்க்குறோம். அங்கே தான் யார் இருக்கிறா, ஏலி இருக்கிறாரு, அவருடைய 2 குமாரர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஆசரிப்பு கூடாரம் இருந்திருக்கணும். ஸோ அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, வருஷந்தோறும் போய் என்ன பண்ணுறாங்க, பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டு வருகிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ 4வது வசனத்தில் அவன் எப்போல்லாம் பலியிடத்துக்கு போகிறானோ அப்போல்லாம் என்ன பண்ணுவானா, அவரவருக்கு தேவையான அந்த பலி செலுத்துவதற்கு, காணிக்கை செலுத்துவதற்கு மற்றும் என்ன பண்ணுறது, அவங்களுக்குரிய பங்கை என்ன பண்ணுவானா பிரித்து கொடுக்கறது உண்டு. அப்படியாக தன் மனைவியாக பெனினாளுக்கும் அவனுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். ஆலயத்துக்கு போகிறப்பெல்லாம், பலி செலுத்த போகிறப்பெல்லாம் அவரவருக்கு ஒரு பங்கை கொடுக்கறது உண்டு. ஆனால் 5வது வசனத்தில் நாம் வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். பாருங்க, அன்னாளை ரொம்ப நேசிச்சதுனால அன்னாளுக்கு எத்தனை பங்கு கொடுக்குறாராம், அதிகமாக கொடுக்குறாரு. அவங்களுக்கெல்லாம் ஒரு பங்குனா அன்னாளுக்கு ரெட்டிப்பான பங்கை யார் கொடுப்பாராம், எல்கானா அன்னாளுக்கு அதிகமாக கொடுப்பார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவளை மிகவும் நேசிச்சா. நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதிக நேரத்தை கொடுப்போம், அதிக நம்முடைய என்ன சொல்கிறது, நமக்கு உண்டாயிருக்கிறத, நமக்கு கிடைச்சிருக்கிறத, நம்ம சாப்பிட்றத பகிர்ந்து கொடுப்போம், சந்தோஷமாக கொடுப்போம். அப்படி தானே? அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல அவள் மிகவும் நேசித்ததுனால அவளுக்கு 2 பங்கை கொடுக்கறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய குறை இருந்ததுனால அவளுக்கு அதில் என்ன இல்லை, சந்தோஷமே இல்லை. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய குறை இருந்து கொண்டே இருந்ததுனால ஹல்லேலூயா, அவள் துக்கமாகவே தான் இருக்கிறாள். அந்த இடத்துல வாசிக்கிறோம், அவளோடு கூட அந்த பெண்ணினால் என்ன பண்ணுறா, அவளை மிகவும் துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் என்ன பண்ணுறா, விசனப்படுத்துறா என்று சொல்லும் பொழுது ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க சிலர். பேசுகிறதுலே நமக்கு என்ன ஆயிரும், ரொம்ப கஷ்டமாயிரும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். விசனம் படுத்துறாள் என்று சொல்லும் பொழுது அவளை மன நோகடிக்கிறான்னு அர்த்தம். அவள் மனசை புண்படுற மாதிரி பேசுகிறா. அதனால் அவளுக்கு என்ன இருக்குது, தாங்க முடியாத என்ன சொல்லுங்கப்பா, தாங்க முடியாத துக்கம், அடக்கி கொள்ள முடியாத துக்கம். அவளை குறையா பேசுறது, அவளை நிந்திக்கிறது. எதனாலயா, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருக்கிறதுனால, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளாதனால ஹல்லேலூயா, அவள் பழித்து பேசுறா, ஏளனமா பேசுறா, குறையா பேசுறா. நம்ம பார்க்க முடியும் சாராளுடைய ஆகாருடைய விஷயத்தில். ஆகார் கன்சீவ் ஆனவுடனே அவங்க சாராளை எப்படி பார்த்தாங்க, அற்பமா என்னாங்க. நீலாம் அதுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, உனக்கு அந்த பாக்கியம் இல்லை என்று சொல்லி அந்த பார்வையே அற்பமாக இருந்தது. இங்கேயும் அப்படிதான் பெண்ணினால் என்ன பண்ணுறா, அவளை விசனப்படுத்துகிறா. எல்கானா உன்னை ரொம்ப நேசிக்கிறான்னு சொல்கிற, ஆனால் என்ன இல்லை, உனக்கு பிள்ளை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் வார்த்தைகளை பேசினான்னு இல்லை. ஆனால் அவள் துக்கப்படும்படியாக, அவள் மனசு நோகும்படியாக, மனசு உடையும்படியாக அவள் மிகவும் விசனப்படுத்துவாள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்குறது என்னன்னு சொன்னால், அவன் 2 பங்கை கொடுத்த பொழுது கூட அவளுக்கு என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லேலூயா இப்போ இருக்கிறத விட நல்லா மாறிட்டோம், நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம், ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டோம், நல்ல ஆசீர்வாதங்கள் வந்துருச்சு, உயர்வு வந்துருச்சு, மேன்மை வந்துருச்சு, ஐஸ்வர்யம் வந்துருச்சு, நமக்கு வந்தான எல்லா அடிப்படை வசதிகளும் நமக்கு தாராளமாக வந்துருச்சுன்னு சொன்னால் நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம்னு இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அண்ணாளுக்கு 2 மடங்காக கிடைச்சப்ப கூட அவளுக்கு என்ன இல்லை, அதில் சந்தோஷம் இல்லை. ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறனால மட்டும் நமக்கு என்ன வந்துடாது, சந்தோஷம் வந்துடாது. ஹல்லேலூயா. ஆனால் போன வாரத்தில் நம்ம சிந்தித்தோம், ஆபகுக்கோ ஒன்றும் இல்லாத பொழுதும் அவன் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்தான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதுதான் மெய்யான சந்தோஷம். உலகம் தருகிற சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான்.
ஆமென். அது இருக்கிற வரைக்கும் இருக்கும், அது இல்லைன்னு சொன்னால் போயிடும் சந்தோஷம். ஆனால் கர்த்தர் தருகிற சந்தோஷமே நிரந்தரமானது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். உலகம் தருகிற ஆசீர்வாதம், ஆமென், அல்லேலூயா, அது நமக்கு என்ன பண்ணணும், நிலைத்திருக்குன்னு சொல்ல முடியாது, அது சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது ஆணித்தரமா, கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆமென், அது வேதனையை கொடுக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டவே மாட்டார், அது வேதனையை கொண்டு வராது. ஆனால் உலக பிரகாரமாக நாம், ஆமென், ஆசீர்வாதங்களை நம்ம என்னதான் சுதந்திரித்திருந்தாலும், வாங்கியிருந்தாலும், பெற்றிருந்தாலும், அது நமக்கு என்னதான் இருக்கும், வேதனையை கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால இஎம்ஐ, அதனால பாதிப்பு, அதனால் அகலக்கால் வச்சு கடன் என்று சொல்லி பல விதத்தில், அதனால அவப்பேர் என்று சொல்லி பல விதங்களில் அது வேதனையை கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு சொன்னால் அதில் வேதனையே இருக்காது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் எனக்கு கொஞ்சமாக இருக்கிறதுக்காக நான் ஆண்டவர் நன்றின்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி நல்லதா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன்னால் அந்த கொஞ்சத்தில் ஆண்டவர் சந்தோஷமாக நம்மளை வச்சிருப்பாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிகமாக வச்சிருக்கிறவங்களால சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா இருதயம்லாம் எங்கே இருக்கும்? ஐயோ அது என்ன எப்படி இருக்குது, ஊருக்கு போக முடியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. ஏற்கனவே சொன்னேன், இப்போ எல்லாரும் வீட்டில் சிசிடிவி வச்சு வெளியில் போகிறப்பையும் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஃபோனை ஆன் பண்ணி சிசிடிவியில் யார் வரா போகிறா. பஸ்ஸில் போகிறப்ப மனசெல்லாம் எங்கே இருக்குது? வீட்டில் தான் இருக்குது, இப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க யார் வந்துட்டு போயிட்டு இருக்காரான்னு. அந்த ட்ராவலை கூட என்ஜாய் பண்ண முடியல, அங்கே போகிற இடத்துல சந்தோஷமாக இருக்க முடியல. அவ்வளோத்தையும் வச்சுருந்தாலும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு கவலை இல்லாமல் இருக்க முடியல, கவலை அதிகமாக படுறாங்க. ஆனால் கொஞ்சமாக இருக்கிறது நல்லது. சொல்லுங்கள் அல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அங்கே 2 பங்கு கொடுத்தப்பையும் அவளுக்கு அதில் சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவள் அழுது கொண்டே இருக்கிறா, சாப்பிடாமல் அழுது கொண்டே இருக்கிறா. அவர் 2 போர்ஷனை கொடுக்குறாரு, அப்பயும் அவளுக்கு என்ன இல்லை, காரணம் அவளுக்குள்ள பெரிய தாங்க முடியாத துக்கம் இருக்கிறது, ஒரு பெரிய குறை அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் தான், ஆமென், அதில் வேதனை இருக்காது, ஆமென், அதில், ஆமென், ஹல்லேலூயா, வருத்தம் இருக்காது, அதில் சந்தோஷம் உண்டா இருக்கும், அதில் 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 அழுகை இருக்காது. ஆமென், கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமென். 7வது வசனம் வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். போதும், இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், ஆமென், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அந்த பிரகாரமாகவே செய்வா. அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது என்னன்னு சொன்னால், ஆண்டவரோடு நெருங்குறப்பெல்லாம், ஆண்டவர்கிட்ட போகணும்னு நினைக்கிறப்பெல்லாம், ஆமென், ஹல்லேலூயா, சத்துருவான என்ன பண்ணுறான், ஆமென், நம்மளுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவை, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை, நமக்கு ஏதாவது ஒரு சமாதானம் குறைச்சலை, ஒருமன குலைச்சலை அவன் கொண்டு வந்துட்டே தான் இருப்பான். ஆமாம், அப்படி தான் நடக்குது. சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறப்ப தான், சர்ச்சுக்கு கிளம்புறப்ப தான் ஏதாவது ஒரு வாக்குவாதம் வரும், ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துடும், ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவோம், ஏதாவது கோபமாக பேசிடுவோம். என்னங்க நீங்களாம் யாருமே அப்படிலாம் பண்ணாத மாதிரி, நான் மட்டும்தான் அப்படி பண்ண மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படியா? உங்கள் வாழ்க்கையில் நடந்தது யோசிச்சு பாருங்கள். சர்ச்சுக்கு கிளம்புறப்ப தான் ஏதாவது ஒரு சோதனை வரும், ஏதாவது ஆர்கியூமெண்ட் வந்துடும், யாராவது கெஸ்ட்டு வந்துடுவாங்க. எப்படி நம்மளை அந்த பிரகாரமாகவே, இந்த பிரகாரமாகவே ஒருமனத்தை, சமாதானத்தை, துக்கத்தை கொண்டு வரும்படியான காரியங்கள் சர்ச்சுக்கு கிளம்புறப்ப தான் நடக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு போகும்போது தான் அப்படி நடக்குது. அவளை பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் எல்லாம், சர்ச்சுக்கு போகிறப்பெல்லாம், சர்ச்சுக்கு கிளம்புறப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவன் என்னத்தை கொண்டு வருவான்? சமாதான குறைச்சலை கொண்டு வருவான். அதே நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம், அப்போ ஒரு ஆர்குமெண்ட் வருது. பெண்களாகி நீங்கள் சொல்லுங்கள், ஐயோ இப்போ ஏதாவது வார்த்தையை விட்டுட்டா அவர் என்ன பண்ண மாட்டார், ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டார், மொய் கொடுக்காம விட்டுருவார், நம்மளை கூட்டிகிட்டு போகாமல் விட்டுருவாருன்னு அப்படி என்ன பண்ணுவோம்? அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளும். அப்போ தான் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருந்து
ஐயோ சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். அது ஆலயத்துக்கு போகிறப்ப அந்த காரியம் என்ன பண்ண மாட்டேங்குது, நம்முடைய வாழ்க்கையில் வரமாட்டேங்குது. சர்ச்சுக்கு போகிற நேரத்தில் பிசாசு இப்படி ஒரு காரியத்தை கொண்டு வரான்றதை நிதானித்து அந்த சமாதான கட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வர முடிய மாட்டேங்கிறோம். அங்கே தான் டெம்பரை லூஸ் பண்ணுறோம். அங்கே தான் என்ன பண்ணிடுறோம், ஆர்கியூமெண்ட்டில் போயிடுறோம், சண்டையை போட்டுடுறோம். உடனே அவர் என்ன சொல்லுவார், நான் சர்ச்சுக்கு வரல, நீ போயிட்டு வா, ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடுவார். இல்லைன்னா பெண்கள் என்ன சொல்லுவாங்க, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பிசாசு அதை என்ன பண்ணுறான், தந்திரமாக கொண்டு வருகிறான். அதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆலயத்துக்கு போகும்பொழுதுலாம் இல்லை, வேறு இன்னொரு விதத்தில் எப்படிலாம் வரும், சர்ச்சுக்குன்னு போறியே, ஆனால் என்ன உனக்கு மாறலை அப்படின்ற வார்த்தைகள் வரும். அப்படின்ற வார்த்தைகள் வெளியிலேருந்து விசனப்படுத்துகிற வார்த்தைகள் வரும், பெண்ணினால்கிட்டருந்து வந்தது மாதிரி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது நமக்கு வாழ்க்கையில், அன்னாளுடைய வாழ்க்கையில் மனமடிவை உண்டாக்கினது, அழுகையை உண்டாக்கினது. அவளுக்கு எதுவுமே திருப்தியை அடையவே, அவருக்கு வேறு எந்த வார்த்தைகளும் அவளுக்கு என்ன பண்ணவே இல்லை, ஆறுதலாக இருக்கவில்லை. 8வது வசனத்தில் அதான் எல்கானா வந்து கேட்குறாரு, அன்னாளே, வாசிங்க. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். பாருங்க, அவன் அவர் பெரிய துக்கத்தில், பெரிய மனம் அடிவில், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், இருக்கிறதை பார்க்க முடியுது. முதல்ல பார்க்குறோம், அவன் குறைவில் நிறைவாக்குறவர், அவன் அவரே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து நம்மை நடத்துகிறவர். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல, எத்தனை பங்கு கொடுத்தாலும் அது நமக்கு சந்தோஷம் கிடையாது, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. 2வது இந்த இடத்துல பார்க்குறோம், அவ்வளோ துக்கத்தில் இருக்கிறவளுக்கு அவர் வந்து கேட்குறாரு, சில வார்த்தைகளால் அவர் கேட்குறாரு, ஏமா நீ சாப்பிடாமல் இருக்க, விசாரிக்கிறாரு. ஏமா நீ அழுவுற, ஏன் சஞ்சலப்படுற. அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் இருக்கும்பொழுது, துக்கமாக இருக்கும் பொழுது, ஆமேன், இப்படி யாராவது கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளை கேட்குறதுக்கு ஒருத்தராவது வந்தார். நம்ம ஏன் அழுகுறோன்னு ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு யாருமே என்ன கேட்குறதுக்கு ஆள் இல்லை, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, விசாரிக்க ஆள் இல்லைன்னு. அப்போ யாராவது 2 பேர் வந்து இப்படி நம்ம கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இன்னும் ஒரு படி மேலே போய் எல்கானா சொல்கிறாரு, 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு என்ன இல்லை, அதிகமானவன் அல்லவான்னு கேட்குறாரு. அவர் ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கணும் சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க. அதெல்லாம் கரெக்டு தான். ஏன் அவர் 10 குமாரன் என்று சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு என்று சொன்னால், பெண்ணினாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்திருக்கலாம். அவருக்கு குமாரர்களும் குமாரத்திகளும், யோபுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க, குமாரரும் குமாரத்திகளும் சொல்லும்போது 10 பேர் இருக்காங்க. 7 குமாரர் 3 பெண் பிள்ளைகள், கிட்டத்தட்ட அதே ரேஷியோ இங்கே வச்சுக்கும். அப்போ அதனால தான் சொல்லுவாரா இருக்கும், 10 பிள்ளைகளை காட்டிலும் பெண்ணினாளுக்கு மேபி 10 பிள்ளைகள் இருக்கலாம். நான் உனக்கு அதிகமானவன் அல்லவா, அதை விட நான் உன்னை என்ன பண்ணுறேன், நான் உனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் அல்லவா, நான் உன்னை நேசிக்கிறேன் அல்லவா அப்படின்னு சொன்னாலும், ஆமேன், அல்லேலூயா, இந்த கேட்ட வார்த்தைகளாலோ, ஆமேன், இப்படி பாராட்டுகிற இந்த அன்பினாலோ அவளுக்கு என்ன இல்லை, ஆறுதல் வரவில்லை. ஆமேன், ஆறுதல் உண்டாகவில்லை. அடுத்த வசனத்திலையும் பார்க்கிறோம், அவர்கள் புசித்து குடித்த பின்பு, ஆமேன், ஹல்லேலூயா, அன்னாள் எழுந்திருக்கிறான்னு போட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆமேன், ஹல்லேலூயா, ஆகாரமும் அவளுக்கு என்ன ஆகவில்லை, ஆறுதலை கொண்டு வரல. அநேக நேரத்தில் துக்கமாக இருக்கப்ப, இல்லை வருத்தமாக இருக்கப்ப, நல்ல ஒரு பிடிச்ச சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்து அப்படி கொஞ்சம் நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்மளை பிடிச்சதை கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்தணும். வெளியில் அழைச்சிட்டு போவாங்க, ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவாங்க, ஏதாவது பிடிச்சதை வாங்கி கொடுத்து நம்மளை என்ன பண்ண பார்ப்பாங்க, சொல்லுங்கள், பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாதானப்படுத்த நினைப்பாங்க, ஆறுதல் படுத்த நினைப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் அண்ணாள் அந்த இடத்துலேருந்து எழுந்திருச்சு அவள் போய் தேவ சமூகத்தில் போய் அழுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்போ அதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஆமென், ஆமென், ஆறுதலான வார்த்தைகள் அல்ல, ஆமென், அன்பினால் அல்ல, ஆகாரத்தினால் அல்ல, ஆமென், ஆண்டுடைய சமூகத்தில் தான் ஆறுதல். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். மனிதர்கள் கேட்கிற வார்த்தைகளால், விசாரிக்கிறதுனால அல்ல, ஆமென், கொட்டுகிற பாசத்தினால், அன்பினால் அல்ல, ஆமென், நமக்கு ரொம்ப பிடித்த ஆகாரத்தினாலும் அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் தான் ஆறுதல். அதை அறிந்த அண்ணாள் என்ன பண்ணுறா, ஆமென், ஹல்லேலூயா, வேகமாக அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போய், ஆமென், ஹல்லேலூயா, உள்ளே போய் தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி கேட்குறா. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குன்னா நம்ம எங்கே போய் கேட்கணும்? யார்கிட்ட போய் கேட்கணும்? ஆண்டவரிடத்தில் தான் வந்து கேட்கணும். அல்லேலூயா. நீங்கள்லாம் ஜெபத்துக்கு வராது பார்த்தா ஆமென் நிறைவாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிறீங்கன்னா சந்தோஷம்தான். இல்லை என்றால் தேவ சமூகத்துக்கு வாங்க, கர்த்தர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றா என்று நாம் பார்க்கிறோம். என்ன விண்ணப்பம்? 11வது வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவள் செய்த விண்ணப்பம், அவள் செய்த ஜெபம் என்ன? அவள் எப்படி கேட்டா ஆண்டவர் இடத்துலன்னு சொன்னா, ஆமென், கேட்க கடவன்னு சொல்லியிருக்கு. ஆமென். நமக்கு ஒரு மாதிரியான ஒரு ஜெபத்தை அன்னாள் செய்திருக்கிறாங்க. என்ன செய்திருக்கிறாங்க? உம்முடைய அடியாளின் சிறுமையை நீங்கள் என்ன பண்ணுங்க, பாருங்கப்பா. நீங்கள் எல்ரோய் தானே, நீங்கள் காண்கிறவர் தானே, என் சிறுமையை பாருங்க. ஆமென். எனக்கு உண்டாயிருக்கிற துக்கத்தை பாருங்க, எனக்கு உண்டாயிருக்கிற வேதனையை பாருங்கப்பா. என்னை என்ன பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. வருஷங்கள் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கு திருமணமாகி. ஆமென், ஹல்லேலூயா. பார்வைக்கு கர்த்தர் மறந்தது போல இருக்கிறது. ஆகவே அன்னாள் ஜெபிக்கிற, ஆண்டவரே நீங்கள் என்ன மறந்துடாதீங்க. ஆமென், என்னை நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறா. ஹல்லேலூயா. சொல்லுங்க நல்ல ஒரு அல்லேலூயா. ஆமென். என்னை நினைத்து கொள்ளுங்க, நினைத்தருளுங்க. எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன் சொல்கிறான். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். சமீப நாட்களாக நாங்கள் ஊழியர்களாக சேர்ந்து ஜெபிக்கிறப்ப இந்த காரியத்தை குறித்து செஞ்சுட்டு இருந்தோம். அநேக ஊழியர்கள் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, மூத்த ஊழியர்கள் மறித்து கொண்டே இருக்கிறாங்க. கடந்த நாட்களில் ஒரு சென்னையில் ஒரு ஊழியக்காரர் மறித்தார். அப்போ அவங்களுடைய மீட்டிங்கில் வந்து அகஸ்டின் ஜெபகுமார் அங்கிள் அவங்க வந்து ஒரு அந்த இடத்துல பேசியிருப்பாங்க. அப்போ ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. வாய்ப்பு இருந்தால் அதை போய் போட்டு கேட்டு பாருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல என்ன ஏற்படுது? ஒருத்தவங்க மறிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஏற்படுது? ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது. ஆமென். அதை நிரப்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா என்று சொல்லி அவங்க அந்த இடத்துல ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆமென், இன்றைக்கு ஊழியர்கள் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, குறைந்து கொண்டே இருக்கிறாங்க. ஊழியக்காரர் பிள்ளைகளே என்ன பண்ணுறதில்ல, ஊழியத்துக்கு வரதில்லை. அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்பொழுது, அவங்க படுற துன்பத்தை பார்க்கும் பொழுது, ஆமென், இன்றைக்கு இப்படிப்பட்ட ஜபங்கள் இல்லாமே போயிடுச்சு. எத்தனை பேர் நம்ம அப்படி கேள்விப்படுறோம்? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா உங்களுக்கே கொடுப்பேன்னு ஆமென் ஜெபிக்கிறவர்களுடைய ஜபம் இன்றைக்கு குறைந்து விட்டது. ஆமென். அப்படி நான் வயிற்றில் இருக்கப்போ அப்படி ஒரு ஜபம் செஞ்சனால தான் இன்றைக்கி நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு ஊழியக்காரனை நின்று கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஜபிக்கிற ஜபம் இல்லாமல் போய்விட்டது. ஆமென். எதை செய்தாலும் என்ன பண்ணுங்க, தேவனா மகிமைக்காக செய்யுங்க. ஆமென். அன்னாள் கேட்டது, கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன்னு கேட்குறேன். ஹல்லேலூயா. என்ன கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜபிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்ம ஒரு பொருத்தனை பண்ணி ஜபிச்சோன்னு சொன்னால் கர்த்தர் அதுக்கு பதில் செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருக்கு பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் என்ன சொல்லி எதுக்காக பிள்ளைகள் கேட்குறோம், என்ன விரும்புகிறோம்? அது பெரிய உயரத்துக்கு போகணும், பெரிய சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை முழு நேரமாக அவங்கள அர்ப்பணிக்க முடியலனாலும் அவன் வயிற்றில் இருக்கவே சொல்லுவாங்க, என் பிள்ளை எங்கே இருந்தாலும் உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அவன் பகுதி நேரமாவது உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். அவன் இல்லை இருக்கிற எல்லா இடங்களையும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு ஜெபிக்க வேணும். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு கொடுக்கறத விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே இருக்காது. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சுதந்திர போராட்டத்துக்காக வீட்டுக்கு ஒரு ஆளை என்ன பண்ணோம், நாட்டுக்கு கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. வீட்டுக்கு ஒரு ஆளை என்ன பண்ணுங்க, நாட்டுக்கு கொடுத்துடணும். அப்படி தான் எழும்பி வந்தாங்க அநேகர். காமராஜர், முத்துராமலிங்க தேவர், இப்படி பல பேர் என்ன பண்ணாங்க, நாட்டுக்காக எழும்பி வந்தாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பைபிளும் அதான் சொல்லுது, ஆண்டவருக்கென்று என்ன பண்ணணும், முதல் கனி என்னது சொல்லுங்க, கர்த்தருடையது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அப்போ அவ சொல்கிறா, நான் கர்த்தருக்கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை செய்கிறா. ஆமென். செய்த பிறகு
அங்கே போய் முட்டி போட்டு ஜெபிச்சு அழுதுகிட்டு வெகு நேரம் 12வது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தாள். ஆனால் அன்னாலோ தன் இருதயத்திலே பேசினாள் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. அந்த வாயவே கவனிச்சிட்டு இருக்கார் ஏலி. வாசலில் அந்த கூட அந்த என்ட்ரன்ஸ் அங்கே சேரை போட்டு உட்காந்து என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லி வாயை கவனிச்சிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. இவ என்ன பண்ணியிருக்கா, குடிச்சிருக்கா. மாத்திரமல்ல ரொம்ப அதிகமாக குடிச்சு வெறிச்சிருக்கிறா, போதையினால் நிறைந்திருக்கிறா. ஆகவே என்ன பண்ணிட்டு இருக்கிறா, உளறிட்டு இருக்கிறா, புலம்பிக்கிட்டு இருக்கிறா. பொதுவாக வந்து டீசெண்டாக இருக்கிறவங்களுமே குடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆயிடுவாங்க, அவங்க ஸ்தானத்துலேருந்து இறங்கி வந்து ரொம்ப அவங்களோட இதுலேருந்து என்ன பண்ணிடுவாங்க, இறங்கி வந்து ரொம்ப லோக்கலாக பேசுவாங்க. ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வெறப்பாக இருக்கிறவரெலாம் அப்போ தான் ரொம்ப கலகலன்னு பேசுவார். 2 வார்த்தை கூட பேசாதவரெலாம் உள்ளே போயிடுச்சுன்னா சரளமாக வார்த்தைகள் வரும். எங்கள் பெரியப்பா காட்டூரில் உள்ளவங்க அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசவே பயப்படுவோம். ஆனால் அவங்க வேறு மிலிட்ரியா அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவர் கலகலப்பாக அவர் அந்த இடமே கலகலப்பாக்கிடுவார் அவர் இருக்கிற இடம். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவருடைய வாய்ஸ் மாறுதுன்னா புரிஞ்சுக்கணும் இறங்கிருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேக் பண்ணி கிளம்பிடும். இதுக்கு மேலே என்ன பண்ணாது, இவர்கிட்ட இருக்க முடியாது, பேச முடியாது, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவார், திட்டிடுவாருன்னு சொல்லி அந்த நிமிஷமே கிளம்ப ஆரம்பிச்சிடும் அந்த கேதரிங்லேருந்து. அப்போ அண்ணாளை பார்க்கும் பொழுது ஏலிக்கு எப்படி தோணுது, இவ குடித்து வெறித்திருக்கிறா, ஆகவே புலம்பிக்கிட்டு இருக்கிறா, கண்ணாப்பண்ணா ஏதோ வளரிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அண்ணாலோ இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பேசிட்டு இருக்கிறா, இருதயத்திலேருந்து பேசுகிறா. அவளுக்கு சத்தம் உயர்த்த முடியல, வாய் மட்டும் அசையுது. ஆமென், இருதயத்திலேருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறா. காரணம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் வாயை பார்க்குறான். வாயை பார்த்து என்ன சொல்கிறான், குடிச்சிருக்கன்னு சொல்லி ஆமென் நம்மளை பார்த்து தவறாக சொல்கிறான். ஹல்லேலூயா. பின்னாடி சொல்கிறார், அண்ணால் சொல்கிறாங்க, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் மன நொந்து போய் வந்திருக்கேன். என் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட நான் ஊட்டி அவன் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அவன் செஞ்சது இதுதான். ஆனால் அவன் பார்வைக்கு அது எப்படி இருந்தது, குடித்து வெறித்து. அப்போ மனுஷருடைய பார்வைகள் வித்தியாசமாக இருக்கும். மனுஷர்கள் நம்மை நியாயம் தீர்ப்பார்கள். அவன் முகத்தை தான் பார்க்குறாங்க, நம்முடைய வாயை தான் பார்க்குறாங்க, நம்முடைய ஆக்ஷனை தான் பார்க்குறாங்க, நம்முடைய இன்டென்ஷனை பார்க்குறவங்க அல்ல. ஆனால் கர்த்தரோ நம்முடைய இன்டென்ஷனை அறிந்திருக்கிறார், நம்முடைய உள் உணர்வுகளை அறிந்திருக்கிறார். விசுவாசி கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். ஆமென். மனுஷன் முகத்தை பார்த்து சொல்லுவான், குறை சொல்லலாம். ஆனால் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் ஆமென் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அந்த இடத்துல ஆமென் இத்தனை காரியங்கள் இருந்தும் அவளுக்கு என்ன இல்லை, ஆறுதல் இல்லை, துக்கமாக இருக்கிறா, மனக்லேசமாக இருக்கிறா, நொந்து போயிருக்கிறா. அவளுக்கு முன்னாடி ஆகாரத்தை வச்ச பொழுதும் அவளுக்கு அது சாப்பிட இஷ்டம் இல்லை. அந்த இடத்துல குடிச்சு வெறிச்சிருக்கான்னு இவர் நியாயம் தீர்க்கிறார். ஆனால் அவள் என்ன பண்ணவே இல்லை, சாப்பிடவே இல்லை, மாறாக எதுவுமே குடிக்கவே இல்லை. அதுதான் 8வது வசனத்தில் கேட்குறாருல, நீ ஏன் சாப்பிடாமல் இருக்க, நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற. பின்னாடியும் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவள் ஜெபம் பண்ணி முடித்து அப்புறமா தான் போய் என்ன பண்ணுறா, போஜனம் பண்ணினான்னு போட்டிருக்கு, சாப்பிட்டான்னு போட்டிருக்கு. அப்போ அவள் சாப்பிடவே இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ஏலி வாயை பார்த்துட்டு இவ குடிச்சிருக்கிறா, வெறித்திருக்கிறா என்று சொல்லி நியாயம் தீர்த்தாங்க. ஹல்லேலூயா. நம்மையும் அநேகர் ஆமென் முகத்தை பார்த்து வெளி தோட்டத்தை பார்த்து ஆமென் ஹல்லேலூயா நியாயம் தீர்க்கலாம். ஆனால் இருதயத்தை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக நீதி செய்கிற கர்த்தர். ஆமென். நீதியாய் நியாயம் செய்கிற கர்த்தர். விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், நாளை ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. உடனே சொல்கிறா, நான் என்ன பண்ணுறேன், என்னை ரொம்ப தப்பாக நினைக்காதீங்க, பேலியாளின் மகளாக என்னாதீங்க, ரொம்ப தரக்குறைவாக என்ன நினைக்காதீங்க. நான் மிகுதியான விசாரத்தினாலும் மன கிளேசத்தினாலும் இவ்வளோ நேரம் நான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆறுதலே இல்லாத சூழ்நிலை. இப்போ இவர் வேற இப்படி வார்த்தை சொல்லி இன்னும் கஷ்டப்படுத்துறாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், இல்லை நான் ரொம்ப ஆல்ரெடி நொந்து போயிருக்கிறேன், இதுதான் விஷயம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு ஆமென் 17வது வசனத்தில் ஏலி சொல்லுவார், வாசிங்க. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சமாதானத்தோட போ,
நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகுதான் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் என்ன பண்றா, வந்து அவன் தேவ சமூகத்தில் எல்லாத்தையும் ஊற்றி விட்ட பிறகு இப்போ அவளுக்கு தேவ சமாதானம் உண்டாகுது. ஹல்லேலூயா. தேவன் தருகிற ஆறுதல் உண்டாகிறது. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் ஹல்லேலூயா. அப்ப ஆமென் ஹல்லேலூயா. வார்த்தைகள் அல்ல, ஆமென் ஆகாரம் அல்ல, அன்பு அல்ல, ஆண்டவர் தான் நமக்கு ஆறுதல், சகல ஆறுதலின் தேவன். அதனால தான் அவருக்கு ஒரு பேர் இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவள் சமாதானத்தோடு வந்து அவ்வளோ நேரம் சாப்பாட்டுக்கு விருப்பப்படாதவ அப்போ தான் போய் என்ன பண்ணுறா, போஜனம் பண்ணுகிறாள். அப்புறம் அவள் என்னவா இல்லையா, ஆனால் ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பெரிய சமாதானத்தை இருதயத்தில் கொடுத்துட்டார், பெரிய ஒரு ஆறுதலை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்ததை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ அவன் உலகம் தருகிற ஆறுதல் அல்ல, கர்த்தர் தருகிற ஆறுதல் அதுக்கப்புறம் துக்கத்தையே கொண்டு வராது. ஆமென் ஹல்லேலூயா. முதல்ல உலகம் தருகிற ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனையை கூட்டாதுன்னு பார்க்குறோம். ஆமென். ரெண்டாவதாக இந்த இடத்துல பார்க்குறோம், உலகம் தருகிற ஆறுதல் அல்ல, உலகம் பேசுகிற, உலகம் கொடுக்கிற, உலகத்தினால் வருகிற ஆறுதல் அல்ல, கர்த்தர் தருகிற ஆறுதல். ஆமென். நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும், அது என்னத்தையே கொடுக்காது. அதுக்கப்புறம் நம்மளை துக்கமா இருக்கவே விடாது. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் சகல ஆறுதலின் தேவன். ஆமென் அல்லேலூயா. நடந்தது என்ன, அப்புறமா போய் அவ என்ன பண்ணுறாங்க, 19 வசனத்தை வேகமாக சொல்கிற, எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. 2 விஷயம் இதில் இருக்குது, முக்கியமான விஷயம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். ஆமென். எல்கானா அன்னாளை அறிந்ததுனால மாத்திரம் அல்ல, ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தர் நினைத்ததுனால தான். சொல்லுங்க ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த சத்தியத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ யாரு, ராகேலா, ரெபேக், யாரு, யாக்கோபின் இடத்துல வந்து ராகேல் தானே, ராகேல் வந்து அடிச்சு சண்டை போடுறாங்க, யோ எனக்கு ஒரு பிள்ளைய குடியா அப்படின்னு. அப்போ யாக்கோபு என்ன சொல்லுவார், யோ அது நம்ம கையில் இல்லை, அது அந்த சத்தியத்தை நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஆமென். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலேருந்து கூட சொல்ல முடியும், 1 வருஷம் கழிச்சு தான் என் மனைவி கன்சீவ் ஆனாங்க. அது வரைக்கும் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நான் அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஏறெடுக்கல. ஆனால் அந்த 1 வருஷத்தின் முடிவில் ஆண்டவரே ஆமென் நீங்கள் தான் எல்லாம், எங்கள் பலன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது தான் அப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு. அப்போ இந்த இடத்துல நாம் அறிந்திருக்க வேண்டும், எல்கானா தன் மனைவி ஆகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். 2மே நடந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ அதுதான் அவருடைய ஜபமாகவும் இருந்துச்சு, ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்க, ஆமென் என்னை நினைத்தருளுங்கன்னு சொன்னார். ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். கேட்கிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணார், ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல்னு பேர் வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அப்போ சாமுவேல்னா என்ன அர்த்தம், கர்த்தரிடத்தில் கேட்டேன், அதுக்கு பதில் தான் சாமுவேல். அல்லேலூயா. அப்போ இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா கர்த்தர் கொடுத்தது சாமுவேல். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சாமுவேலை பார்க்கும்போது தான் அவளுக்கு என்ன ஞாபகம் வரும், நான் கேட்டேன், அதுக்கு கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. இது கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தர் கொடுத்தது ஆமென் என்கிற அல்லேலூயா உணர்வு தான் அவளுக்கு உண்டாகுது. ஆகவே தான் என்னன்னு பேர் வைக்கிறாரு, சாமுவேல் பேர் வைக்கிறாரு. அப்போ 21வது வருஷத்தில் எல்கானா என்ன பண்ணுறாரு, பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. வருஷந்தோறும் என்ன பண்ணுவார், அவர் எங்கே போகிறாரு, ஆண்டவருக்கு பலி செலுத்த போகிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் ஏன் வருஷம் போயிருப்பாருன்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அண்ணாளுக்கு குழந்தை பிறந்துச்சு. அண்ணாளுக்காக எல்கானா என்ன பண்ணியிருப்பார், பொருத்தனை பண்ணியிருப்பார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு அண்ணாளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா நான் வந்து பலி செலுத்துவேன், உங்களுக்கு காணிக்கை செலுத்துவேன். அதான் அந்த இடத்துல பார்க்குறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 21வது வசனத்தில் வருஷந்தோறும் பலி வருஷந்தோறும் செலுத்தும் பலியையும் அப்புறம் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக வருஷந்தோறும் பலி செலுத்த தான் போவான். ஆனால் இந்த முறை அவன் என்ன பண்ணியிருக்கான், எல்கானா அண்ணாளுக்கே தெரியாமல் ஒரு பொருத்தனையை செய்திருக்கான். அண்ணாளுக்கு மட்டும் நீங்கள் பிள்ளையை கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பலி செலுத்துவேன் என்று சொல்லி, பலி செலுத்துகிற மாத்திரமல்ல, ஏதோ ஒன்று பொருத்தனை பண்ணியிருக்கான், நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஒரு பொருத்தனையை செய்திருக்கிறான். அவன் வருஷந்தோறும் போனதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்டில், நம்ம பெண்ணினாளுக்கு எத்தனை பிள்ளை,
குறைஞ்சது 10 இருந்திருக்கணும். ஏன்னா 10ன்னு சொல்கிறானே. அப்போ ஒரு குழந்தை பிறந்தவொடனே என்ன பண்ணியிருப்பான்? ஆலயத்துக்கு போயிருப்பான். ஒரு 15 வருஷம்னு வச்சுக்கலாமா? ஒரு குழந்தைக்கும் மற்ற குழந்தைக்கும் ஒரு 1.5 வயசு கேப், 1.5 வருஷத்தில் அப்படி ஒரு குழந்தைன்னு வச்சாலும் 15 வருஷம் வருஷம் என்ன பண்ணுறான்? போய் ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டு வந்தான்னு. காரணம் என்னவாக இருந்திருக்கலாம்? 10 குழந்தை பிறந்திருக்கு. அப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஆலயத்துக்கு போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி காணிக்கை செலுத்திட்டு வரணும். அப்போ வருஷந்தோறும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? குழந்தை பிறந்துட்டே இருக்கு, அவன் போய் பலி செலுத்திட்டே வந்துட்டு இருக்கிறான். இந்த தடவை அவன் அன்னாளுக்காக அவன் பொருத்தனை பண்ணியிருக்கிறான். உடனே ஆமென் ஹல்லேலூயா. அது நடந்து நிறைவேறின உடனே அவன் என்ன பண்ணுறான்? எல்கானா உடனே அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறின உடனே அவன் கிளம்பி போய் பொருத்தனை செலுத்துறதுக்காக அந்த இடத்துல போகுது. தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சமூகத்துக்கு எப்படி போகணும்? எல்லாருமா போகணும். ஹல்லேலூயா. குடும்பமாக போகணும். சொல்லுங்கள் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான் என்று ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்டால் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஆனால் 22வது வசனத்தில் தான் ஒரு டெஸ்ட் இருக்கு. வாசிங்க. அன்னாள் கூட போகவில்லை. போதும். அன்னாள் என்ன பண்ணல? கூட போகல. ஆமென். அவங்களுக்கு சுத்திகரிப்புக்குன்னு ஒரு நாள் இருக்கு. அது முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும்? ஆலயத்துக்கு போய் குழந்தை எடுத்துகிட்டு போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பலி செலுத்திட்டு வரணும். ஆனால் அன்னாள் என்ன பண்ணல? கூட போகலை. ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது பின்னாடி ஏன்னு சொன்னாலும் அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கிறோம். ஆமென். ஒரு ஆசீர்வாதம் வேணுன்ற வரைக்கும் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரிடத்தில் கேட்குறவர்களாக இருக்கிறோம். ஆனால் கிடைச்ச பிறகு ஆமென் ஆண்டவர் சமூகத்தை தேடுவதில்லை. ஹல்லேலூயா. வேலைக்காக தேடிட்டே இருப்போம், ஜெபிச்சுட்டே இருப்போம். ஆனால் வேலை கிடைச்ச பிறகு ஆமென் ஆண்டவர் சமூகத்துக்கு வருவதில்லை. ஆமென். ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரிடத்தில் தேடுவோம், அதிக நேரம் விண்ணப்பிப்போம், தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் அது கிடைச்ச பிறகு என்ன செய்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில். ஆமென் ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அதிகமாக அன்பு கூறணும். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமென். கர்த்தருக்கு அப்போ தான் நம்ம இன்னும் அதிகமாக நன்றி உள்ளவர்களாக தேவனை தேடணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே அன்னாள் என்ன பண்ணவே இல்லை? போகவே இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. காரணம் ஆமென் ஸ்தோத்திரம். இதை நான் படிக்கும் பொழுது எனக்கு வந்தது யோசனை தான். வேறு யாரும் எழுதியிருக்காங்களான்னு படிக்கல. எனக்கு வந்த யோசனை, அன்னாள் செய்த பொருத்தனையை ஆமென் எல்கானாவிடத்தில் அவள் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை என்று தோணுகிறது. ஏனென்றால் அப்போ தான் அவள் கூப்பிட்றா, குழந்தை பிறந்துச்சு, வழக்கம்படி போய் பலி செலுத்திட்டு வரலான்னு சொல்லும் பொழுது இல்லை நான் வரல அப்படின்றான். ஏன்னா என்ன பொருத்தனை செய்திருந்தா? ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை அந்த பிள்ளையை நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் பிறந்த குழந்தை போய் போட்டால் அது என்ன பண்ணும்? அது கஷ்டம் இல்லை. அப்போ பால் மறக்க பண்ணுற வரைக்கும் நான் வச்சுருந்துட்டு என்ன பண்ணுவேன்? அது தேவ சந்நிதியில் வந்து அவன் கொடுப்பேன். அது கால் மறந்த பின்பு அது கர்த்தரின் சந்நிதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுது இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் அப்போ தான் சொல்கிறான். இது கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு பேசிக்கிட்டாங்களான்னு தெரியல. அப்போ தான் டீட்டெயிலாக சொல்கிறான். நான் பால் மறந்த பிறகு நான் அவகிட்ட தான் வந்து கூட போகிறேன், அங்கே தான் அவன் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்கானா என்ன பண்ணல? டென்ஷன் ஆகலை. யாரை கேட்டு இப்படி முடிவு பண்ண? யாரை கேட்டு நீ இப்படி யோசிச்ச? எப்படி நீ இப்படி செய்யலாம் அப்படி சொல்ல அவள் புருஷனா எல்கானா அவளை நோக்கி உன் இஷ்டப்படி செய். அப்போ தான் சொல்லியிருக்கிறா. முதல்ல குழந்தை உண்டாகுதான்னு பார்ப்போன்னு இருந்திருப்பா. உண்டான உடனே பிறக்கட்டும், அது ஆண் பிள்ளையான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ஆண் பிள்ளையாக பார்த்த உடனே அண்ணாள் வழக்கம் போல் வாமா பலி செலுத்த போகலான்னு கூப்பிடும்போது இல்லை நான் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன் என் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அதை நான் கர்த்தருக்கே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் பிள்ளை பால் மறக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் போய் நான் அங்கே விட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமென் எல்கானாக்கு ஒரு பெரிய ஷாக்கு தான். ஏன்னா அவனுடைய வார்த்தை அந்த இடத்துல படிக்கும் பொழுது ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரன். சரிம்மா உன் இஷ்டப்படி செய்யுமா, சரிம்மா நீங்கே இருமா அப்படின்னு சொல்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாங்க. மேபி இது அண்ணாலாம் நினச்சிக்கிட்டாலான்னு தெரியல. ஆண்டவரே உங்கள் வார்த்தை மட்டும் நடக்கட்டும்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கடந்து போகிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் சமாதானம் உண்டாகுன்னு சொன்னால் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்க வேண்டிய, இறங்கி போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவன் நீ எப்படி இப்படி முடிவு பண்ண? நீ எப்படி அப்படி சொல்லலாம்? நீ எப்படி வரமாட்டேன்னு சொல்லலாம்? வா முதல்ல கிளம்பு, எல்லாரும் கிளம்பிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி எல்கானா என்ன பண்ணலை? அந்த இடத்துல சொல்லலை. ஆமென் ஹல்லேலூயா. உன் இஷ்டப்படி செய்யணும் அப்படி சொல்லவில்லை. சரி நீ சொல்கிற மாதிரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, சரி இரு, அது மட்டுமா இரு, ஓகே, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அந்தபடியே அந்த ஸ்ரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ண மட்டும் அங்கேயே இருக்கிறது, போகாமல் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அதுக்கப்புறமா
ஆமென் ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு புறப்பட்டு பால் மறந்த பிறகு அந்த குழந்தையா இருக்கும் பொழுதே ஆலயத்துக்கு கொண்டு போய் ஆமென் ஹல்லேலூயா பிள்ளைய ஏலியின் இடத்துல கொடுத்து ஹல்லேலூயா இப்போ சாட்சியாக சொல்கிறா, ஐயா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்திரியை பார்த்து நீங்கள் இப்படி பேசுனீங்களே ஞாபகம் இருக்கா? அது நான் தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வந்து நின்று இங்கே மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஸ்திரீ நான் தான். நீங்கள் கூட இப்படி சொன்னீங்களே, அப்போ நான் ரொம்ப மன நொந்து வந்திருந்தேன். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை ஆண்டவர் இருதயத்தை ஆண்டவரை ஊட்டுனேன்னு சொன்னேனே, நீங்கள் கூட சமாதானத்தோடு போ, கர்த்தர் உனக்கு உன் விண்ணப்பத்துக்கு கட்டளையிடுவான்னு சொன்னீங்களே, அது நான் தான். ஹல்லேலூயா சொல்லி சாமியில் கொடுத்துட்டு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென் ஹல்லேலூயா. இதில் பியூட்டி என்னன்னு சொன்னால் 17வது வசனம் இங்கே இருக்குது, பக்கத்தில் 26வது வசனம். ஆமென் ஹல்லேலூயா. இங்கே இந்த இடத்துல ஆமென் சொல்கிறாரு கட்டளை இடுவாராகன்னு சொல்லி. ஆமென் ஹல்லேலூயா. இந்த இடத்துல பிள்ளையோடு வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி அவன் கர்த்தருக்கு என்று கேட்டேன். உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவன் கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டு ஹல்லேலூயா சங்கீதம் பாடுகிறார், ஜெபம் பண்ணுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஆமென் ஹல்லேலூயா ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. யாதொன்றிலும் இதுதான் இல்லை, யாதொன்றிலும் நம்ம குறைவுள்ளவர்களாக இருப்போம்னு சொன்னால், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குற இடத்துல கேட்போன்னு சொன்னால், ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைவுகளும் நிறைவாகும். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ள மாத்திரம் நம்ம ஆமென் ஹல்லேலூயா மகிழ்ந்திருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த நாட்களில். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் வேதனை கொடுக்காது, கர்த்தருடைய ஆறுதல் தான் துக்கத்தை கொண்டு வராது. ஆமென். கடைசியாக கர்த்தருக்குள்ளே அவர் சந்தோஷமாக இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆமென் எதிலெல்லாம் குறைவாக இருக்கிறோமோ ஆண்டவரிடத்தில் கேட்போம் இந்த காலை வேளையில். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆமென் அவைகள் நிறைவாகும்படி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். அநேக நேரத்தில் சந்தேகம் அதிகமாக ஆமென் ஹல்லேலூயா மலை போல சந்தேகம் இருக்குது. ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிறோம். ஆமென். காற்றில் அலசடிக்கிறப்பட அலைய போல, ஆமென் நாணலை போல, காற்றினால பிரச்சனைகள்னால வேதனைகள்னால உபத்திரவங்களால அலசடிக்கப்படுகிறோம். சந்தேகப்படுகிற எவனும் ஆமென் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்வோம் என்று நினையாதிருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. நீ என்கிட்ட கேட்கறதே வேஸ்ட்ன்றார் ஆண்டவர். ஏன்னா ஆமென் ஹல்லேலூயா உனக்குள்ள ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள் இருக்கு. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஆண்டவரே ஆமென் என் குறைவுகளை நிறைவாக்குங்கப்பா. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எனக்குள்ள காணப்படுகிற சந்தேகங்களை எடுத்து போடுங்க. ஆமென் ஹல்லேலூயா. எவ்வளவு வேகனும் சந்தேகங்கள் இல்லாமல் விசுவாசத்தோட கேட்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். முழங்கால் படியிட்டு அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருக்கிறேன். ஆமென். விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். கீழ்ப்படுதலில் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். நம்பிக்கையில் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். ஆமென். கர்த்தரை தேடுகிறதுல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். காலை வேளையில ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் ஆமென் ஹல்லேலூயா எல்லாவற்றிலும் ஆமென் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களா இராதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான வருகிற ஆசீர்வாதங்கள் ஆமென் ஹல்லேலூயா எனக்கு நன்மையை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும் என்று எண்ணியிருந்தேன் என்று சொன்னால் இந்த கால வேளையில் அப்பா நீங்க தருகிற ஆசீர்வாதம் போதும். கொஞ்சமா இருந்தாலும் அது போதும். அது வேதனையை கொடுக்கவே கொடுக்காது. ஆமென் ஹல்லேலூயா. உலகத்தில் ஆறுதலை தேடிட்டு இருக்கிறோமா? இல்ல, ஆண்டவர் சமூகத்தில் தான் ஆறுதல். அதுக்கப்புறம் நம்மளை துக்கமா இருக்கவே கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆறுதலின் தேவன் அவர். அப்படி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஆமென். அப்படியாக நம்முடைய கொம்பை உயர்த்துகிற தேவன் அவர். ரட்சிப்பினால் களி கூறுகிறார். ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீர் வருகையிலே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீர் வருகையிலே.
ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாக்க போதுமானவராக இருக்கிறார். கேட்கிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் ஆமென் ஹalleluya பரிபூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர் அவர். ஆமென் ஹalleluya. விசுவாசத்தோட கேளுங்க. ஆமென் ஹalleluya. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அன்னால் பெற்றுக்கொண்டால் கர்த்தரிடத்தில் கேட்டேன், அதை நான் பெற்றுக்கொண்டேன். ஆமென் ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அன்னாளை போல ஆமென் ஹalleluya ஆலயத்திலே வந்து நின்று கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு ஆமென் ஹalleluya தேவ சமூகத்தில் வந்து நின்று ஹalleluya கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், கர்த்தரை சாட்சியாய் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஹalleluya உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya. அன்றைக்கு இப்படி சொன்னாங்களே அதே அன்னாள் தான் நான். ஆமென் ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் நல்லவர். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஒரு நாள் இருமனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டாம், நிலையற்றவர்களாக இருக்க வேண்டாம். நிலைத்திருப்போம், நம்பிக்கையில உறுதியாக இருப்போம், சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சம்பூர்ணமாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன், பரிபூர்ணமாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன், நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா குறைவுகளும் நிறைவாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் ஹalleluya. சாட்சியாய் நிறுத்துவீராக. ஆமென் ஹalleluya. பொருத்தனைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிறைவேற்றுவீராக. ஆமென். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவீராக. ஆமென். இதே இடத்துல வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். சகல பரிபூரணத்தின் தேவன், சகல ஆறுதலின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கர்த்தரை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல கனமும் துதியும் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு நாமம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் ஆமென் ஹalleluya இன்றும் என்றும் அவருடைய வருகை பருவம் சகல நாட்களும் நம்ம அவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஹalleluya. துதி கனம மகிமையும் மக்கே எல்லாவுமே எல்லாவுமே துதி கனம மகிமையும் மக்கே நீரே ராஜாவே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 நீரே ராஜாவே. ஹalleluya. துதி கனம் மகிமையும் மக்கே எல்லாவுமே துதி கனம் மகிமையும் மக்கே நீரே ராஜாவே. ஹalleluya ஹalleluya.